அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான உணவு முனீர் கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வழங்கும் அறுசுவை விருந்து. தரமான மற்றும் சுவையான உணவுகள் உடனே ஆர்டர் செய்யுங்கள். டோர் டெலிவரி வசதி உண்டு. எங்களை அழைக்கவும். தங்காத்தாள் காப்பாளர் நாகம்மையார் குழந்தைகள் இல்லம் தந்தை பெரியார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது 1959ஆம் ஆண்டு 17 பெண் குழந்தைகளோடு ஆரம்பிக்கப்பட்டது. அன்னை மணியம்மையார் அவர்களின் மேற்பார்வையில் இந்த இல்லத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். பிள்ளைகளுடைய வருகை அதிகரிக்கப்பட்டதனால் நடத்துவதற்கு அரசு உதவியை நாட வேண்டிய நிலைமை தந்தை பெரியார் அவர்களுக்கு வந்த பொழுது அப்போ இந்த நாகம்மையார் குழந்தைகள் இல்லத்தின் பெயர் நாகம்மையார் அனாதை பெண்கள் இல்லம் என்ற பெயர் இருந்தால் மட்டுமே வழங்கப்படும் என்று இருந்தது. அப்போ நாகம்மையார் அனாதை பெண்கள் இல்லம் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வில்லம் 67 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு இது நாகம்மையார் குழந்தைகள் இல்லமாக எங்களது அண்ணன் கி வீரமணி அவர்களால் தொடங்கப்பட்டது. அந்த அனாதை என்ற பெயர் இருந்தால் மட்டும்தான் கிராண்டு கொடுப்பார்கள் என்று சொன்னால் அப்பேற்பட்ட கிராண்டு வேண்டியதில் நான் என்னுடைய மேல் துண்டை யாசகம் எடுத்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய என் அருமை தங்கைகளை நான் காப்பாற்ற தயாராக இருக்கிறோம். கருப்பு சட்டைக்காரன் இருக்கும் வரை அவர்கள் யாரும் அனாதைகள் இல்லை என்ற முடிவில் பெயர் மாற்றம் செய்து இதுவரையில் அவரது தலைமை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை 3777 பிள்ளைகள் கல்வி பயின்று போயிருக்கிறார்கள். சில பிள்ளைகள் இளநிலை உதவியாளராக, பணியாளர்களாக, ஆசிரியர்களாக, இன்ஜினியர்களாக, பொறியாளர்களாக இது மாதிரி நிறைய அரசு உத்தியோகத்தில் பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் தற்பொழுது வீரமணி அண்ணன் அவர்கள் மூலமாக திருமணம் செய்து வைக்கப்பட்ட 2வது தலைமுறையாகவும் இந்த இல்லத்தில் வளர்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இல்லத்தை சிறந்த முறையில் அவர்கள் கண்காணிப்பதால் பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது. கடந்த 15 ஆண்டுகளாக கவர்மெண்ட் நேரடியாக இதில் தலையிட்டு செயல்பட்டு வருவதால் இன்னும் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை தற்போது 83 பிள்ளைகள் இருக்கிறார்கள், படித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மேற்கொண்டு படித்து முடித்த பிள்ளைகளுக்கு மேனேஜ்மெண்ட் சார்பாக என்னென்ன வேலை கொடுக்க முடியுமோ அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே 5 வயது இருக்கும்போது எனது தந்தையாரால் கொண்டு விடப்பட்டார். இந்த இல்லத்திலே வளர்ந்து இந்த இல்லத்திலே திருமணம் செய்து வைக்கப்பட்டு பணியில் அமர்த்தி ஓய்வு பெற்ற பிறகு இந்த இல்லத்தை முழு நேர பணியாளராக என்னை நியமனம் செய்து செய்யப்பட்டார்கள். அதை வச்சு நான் இந்த நாகம்மையார் குழந்தை இல்லத்தில் வளர்ந்த பிள்ளைகளே இந்த இல்லத்தை இப்போ தற்போது நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த இல்லத்தோட சிறந்த பெருமையாக கருதுகிறோம். அன்னை மணியம்மையார் அவர்கள் எங்களெல்லாம் வளர்க்கும் போது அவர்களும் எங்கள் கூடவே இருந்து சில புதுசாக வர பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக அந்த இடத்துல ஒரு தாய் என்ன செய்வாங்களோ அந்த இடத்துல அந்த தாயாக நின்று அவங்க செஞ்சுட்டு வந்தனால எங்களுடைய தாய் தகப்பை இல்லைன்ற உணர்வு முறியடிக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் நிறைய உண்டு. அதில் அதுவும் உண்டு, ஒன்று இதாக உண்டு. இப்போ தற்பொழுது வீரமணி அண்ணனும் இப்போ அன்புராஜ் அவர்களும் அடுத்தபடியாக முதல்ல இந்த எது யார் என்ன நன்கொடை கொடுத்தாலும் முதல்ல இந்த இல்லத்து பிள்ளைகளுக்கு தான் கொண்டாந்து கொடுக்கறது. ஆதியிலிருந்து ஐயா காலத்திலிருந்து இன்று வரையில் அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மலர் மாலைகளாக இருக்கட்டும், ஏலக்காய் மாலைகளாக இருக்கட்டும், பழங்கள் எது கொடுத்தாலும் எடைக்கு எடை கொடுக்குற நாணயங்கள் எல்லாம் கூட இந்த இல்லத்தோட வளர்ச்சிக்காக தான் தொடர்ந்து வீரமணி அண்ணன் அவர்களுக்கு கொடுக்குற பணம் அவ்வளவும் இந்த இல்லத்துக்கு தான் உரிமை படைச்சதாக இருக்குது. எல்லாமே என்னிட்ட தான் கொண்டாந்து கொடுப்பாங்க. என் மூலமாக தான் இந்த இல்லத்துக்கு எல்லாமே இதுவரையில் வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அதனால இங்கே வளர்ந்து பிள்ளைகள் யாருக்குமே அனாதை என்ற உணர்வு இல்லாமல் வளர்க்கப்பட்டது தான் இந்த இல்லத்தோட மிகப்பெரிய சிறப்புக்குரியதாகும். இது வேறு எந்த இல்லத்துக்கு என்னன்றது தெரியாது. நான் எங்களுடைய இது இன்னைக்கு இந்த இல்லத்தில் வளர்ந்த பிள்ளைங்க தான் இந்த இல்லத்தை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இல்லத்தை எனக்கு தெரிஞ்ச நிறையா இருக்குது, சொல்கிறதுக்கு எனக்கு அந்த இது இல்லாததுனால எனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை மட்டும் நான் இப்போ சொல்லி இது பண்ணிக்கேன். ஆனால் இந்த இல்லத்துக்கு எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நன்றி உணர்ச்சியோடு தான் நாங்கள் இந்த இல்லத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோங்கிறத நான் பெருமையாகவும் சொல்கிறேன், நன்றி உணர்ச்சியோடும் நான் சொல்கிறேன். இதனால் வீரமணி அண்ணனுக்கு அம்மா வீரமணி அண்ணன் தொடர்ந்து அன்புராஜ் அவர்களுக்கு இந்த இல்லம் நன்றி கடன் எப்பவும் நன்றி கடனோட சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான உணவு முனீர் கேட்டரிங் அண்ட் சர்வீஸ் வழங்கும் அறுசுவை விருந்து. தரமான மற்றும் சுவையான உணவுகள் உடனே ஆர்டர் செய்யுங்கள். டோர் டெலிவரி வசதி உண்டு. எங்களை அழைக்கவும்.